Good morning students. Today we have learned word problems that linear equations. Linear equations la word problems எப்படி solve பண்றது. Example 3.33. The sum of two numbers is 36 and one number exceeds another by 8. Find the numbers அப்படிங்க கொஸ்டின் இருக்கா. So sum means addition, difference means subtraction. The sum of two numbers is 36. So ரெண்டு நம்பர்ஸை நம்ம ஆட் பண்ணுறோம், ஆன்சர்ஸ் வந்து 36 வருது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஒன் நம்பர் எக்ஸீட்ஸ் அனதர் பை 8. ஸோ அந்த டூ நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்களா, ஃபஸ்ட்டு நம்பர் என்ன நம்ம சூஸ் பண்ணுறோமோ அதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரான் ஆகுது செகண்ட் வேல்யூ. எவ்வளோ வேல்யூ வந்து எக்ஸ்ட்ரான் ஆகுது அப்படின்னா ப்ளஸ் 8. இப்போ எக்ஸாம்பிள் லெட் தி சிமிலர் பி எக்ஸு, ரெண்டு நம்பர் சூஸ் பண்ணுறோம் அப்படி தானே, எக்ஸு ஒய் அப்படின்னு சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒன் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸு, செகண்ட் ஒன் வேல்யூ எவ்வளோ இருக்குன்னா ப்ளஸ் 8. எக்ஸீட்ஸ் அப்படின்னா மீறுகிற அந்த கொடுத்துருக்க பாயிண்ட்டை விட அதிகமாக போய்கிட்டே இருக்குது, எவ்வளவோ ப்ளஸ் 8. ஸோ அப்போ நம்ம எக்ஸுன்னு சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒன்று, செகண்ட் ஒன்று என்னது ப்ளஸ் 8. எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் 8, எக்ஸ் ப்ளஸ் 8 இஸ் ஈக்குவல் டு 36. சம் ஆஃப் டூ நம்பர்ஸ். ஸோ அந்த டூ நம்பர்ஸுங்கிறது என்னென்ன, எக்ஸு எக்ஸ் ப்ளஸ் 8, x and x plus 8. So sum na plus symbol, x plus 8 is equal to 36. So x plus x 2x plus 8 is equal to 36. Plus 8 opposite going to minus 8. So 2x is equal to 36 minus 8. 36 subtracted of 8, 28. So 2x is equal to 28. X is equal to 28. Multiplication of 2 opposite side going to divide. So 28 divided by 2. 1 2 is 2. 1 2 is 2. 4 2s are 8. Therefore the x value is equal to 14. The first question, the sum of two numbers is 36. One number exceeds another by 8. First number x is equal to 14. Therefore x plus 8, 14 plus 8 22. So that 14 plus 22 ரெண்டே ஆட் பண்ணா 36 வருதா. So the sum of two numbers, the number is 14 and 22. Next one, example 3.34. A bus is carrying 56 passengers with some people having rupees 8 tickets and the remaining having rupees 10 tickets. If the total money received from these passengers is rupees 500. Find the number of passengers with each type of tickets. ஒரு பஸ்ஸு, ஓகேவா, பஸ்ஸில் கேரிங் ட்ராவல் பண்ணுறதுனா 56 பேசஞ்சர்ஸ், ஓகேவா. ஸோ டோட்டலாக ஒன் பஸ்ஸு ட்ராவலிங் ஃபார் பேசஞ்சர்ஸ் 56. நெக்ஸ்ட்டு 8 டிக்கெட்ஸு, ஓகேவா. சம் பீப்புள், அதாவது மொத்தமாக எவ்வளோன்னு சொல்ல முடியாது, ஒரு சிலர் வந்து 8 ருபீஸில் உள்ள டிக்கெட்ஸ் வாங்கியிருக்காங்க, பேலன்ஸ் உள்ளவங்க எல்லாருமே 10 ருபீஸில் உள்ள டிக்கெட்ஸ் வாங்கியிருக்காங்க. டோட்டலாக எவ்வளோ வந்து அன்னைக்கு சேல்ஸ், அதாவது எவ்வளோ டிக்கெட் வந்து போயிருக்கு அப்படின்னா rupees 500க்குரியது போயிருக்கு. ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் பேசஞ்சர்ஸ் வித் ஈச் டைப் ஆஃப் டிக்கெட்ஸ். ஸோ இந்த 8 ரூபா டிக்கெட் வாங்கினவங்க எத்தனை பேர், 10 ருபீஸ் டிக்கெட் வாங்கினவங்க எத்தனை பேர் அப்படிங்கிறத தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும், ஓகேவா. லெட் த நம்பர் ஆஃப் பேசஞ்சர்ஸ் ஹேவிங் rupees 8 tickets பி, 8 ரூபா வாங்கினாங்கல்ல அவங்க எல்லோரும் என்ன ஒய்ன்னு டினோட் பண்ணுறோம். தென் த நம்பர் ஆஃப் பேசஞ்சர்ஸ் வித் 10 ருபீஸ் டிக்கெட்ஸு, ஓகேவா. இப்போ இந்த 8 ருபீஸ் டிக்கெட்ஸ் வந்து எத்தனை பேர் வாங்கியிருக்காங்களோ அதை வந்து அது போக பேலன்ஸ் உள்ளவங்க எல்லாருமே என்னது 10 ருபீஸ் டிக்கெட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ அப்போ 56 டோட்டல் நம்பர் ஆஃப் பேசஞ்சர்ஸ் 56. 56ல் இந்த ஒய்யோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணி சப்ராக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா 10 டிக்கெட்ஸ் வந்து எத்தனை பேர் வாங்கியிருக்காங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாமா. ஸோ அப்போ 56 மைனஸ் ஒய், 10 டிக்கெட்ஸ் எவ்வளவு 56 மைனஸ் ஒய், 8 டிக்கெட்ஸ் வாங்கினவங்க எத்தனை பேர் ஒய். டோட்டல் மணி ரிசீவ்டு ஃப்ரம் த பேசஞ்சர்ஸ் rupees 500. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்
8 into y, 8 into y, 8y plus ஓகேவா 8y plus 56 y value 10 tickets எவ்வளவு 56 minus y into 56 minus y into 10 is equal to 500 8y multiply of 10 56 minus y of the table 56 into 10 560 minus y into 10 minus 10y is equal to 500 8y minus 10y different variation so subtraction different symbol means subtraction so minus 10 plus 8 10 subtracted of 8 2 so greatest symbol is minus 2y is equal to 500 plus 560 opposite side goes to minus 560 so above 500 minus 560 560 subtracted of 500 60 greatest symbol is minus minus into minus cancel so therefore 2y is equal to 60 y is equal to 60 divided by 2 1 2 is true 3 2s are 6 0 so y value is equal to 30 8 rupees tickets having the passengers 30 passengers வந்து 8 rupees ticket வாங்கியிருக்காங்க ஸோ அப்போ 10 rupees tickets எத்தனை பேர் வாங்கியிருக்கா அப்படின்னா 56 minus y ஸோ 56 minus y value is equal to 30 56 minus 30 is equal to 26 so 30 plus 26 56 hence the number of passengers having 8 rupees tickets is equal to 30 passengers 10 rupees tickets is equal to 26 passengers. Next example 3.35 the length of a rectangular field exceeds its breadth by 9 meters if the perimeter of the field is 154 meter find the length and breadth of the field already you have learned the first sum example 3.33 exceeds means what meaning of exceeds extend பண்ணுறது கொடுத்துருக்க நம்பரை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரானா போகிறது ஓகேவா ஸோ த லென்த் ஆஃப் எ ரெக்டாங்குலர் ஃபீல்டு exceeds its breadth so the length of a rectangle is x breadth of rectangle is x plus 9 ஏன்னா லென்த்து எவ்வளோ வாங்கியிருக்கோமோ பிரெத்து அதை விட 9 மீட்டர்ஸ் வந்து அதிகமாக இருக்கும்னு கொடுத்துருக்கா ஸோ எக்ஸ் மீட்டர்ஸுங்கிறது இப்போ பிரெத்து பை எக்ஸீட்ஸ் இட்ஸ் பிரெத் பை 9 மீட்டர்ஸ் ஓகேவா லென்த்துங்கிறது பிரெத்தை விட 9 மீட்டர்ஸ் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்கா ஸோ எக்ஸ் மீட்டர்ஸ் அப்படிங்கிறது பிரெத்து எக்ஸ் ப்ளஸ் 9ங்கிறது லென்த்தோட மீட்டர்ஸ் பெரிமீட்டர் எவ்வளோ கொடுத்துருக்கா 154 மீட்டர் ஸோ பெரிமீட்டர் ஆஃப் ரெக்டாங்கிள் ஃபார்முலா 2 into L plus B length plus breadth so length value is equal to x plus 9 breadth value is equal to x but 2 into x plus 9 plus x into x 2x plus 9 so உள்ள மல்டிபிள் பண்ணுறோம் 4 given that 2 into 2x plus 9 is equal to 154 ஸோ உள்ள மல்டிபிள் பண்ணால் என்னது 4x plus 9 2s are 18 is equal to 154 plus 18 opposite goes to minus 18 so 4x is equal to 154 minus 18 154 subtracted of 18 136 for 4x value is equal to 136 the value of x is equal to multiplication of 4 opposite goes to divide so 4 ஆல் divide பண்ணுறோம் 1 4 is 4 2 4s are 8 3 4s are 12 balance 1 4 4s are 16 therefore x value is equal to 34 x means breadth value is equal to 34 meter length value is equal to 34 plus 9 is equal to 43 meter next example 3.36 there is a wooden piece of length 2 meter a carpenter wants to cut it into 2 pieces such that the first piece is 40 centimeters smaller than twice the other piece what is the length of the smaller piece
என்ன கேட்டிருக்கு அப்படின்னா உடன் தேர் இஸ் ஏ உடன் பீஸ் ஆஃப் லென்த் 2 மீட்டர். 2 மீட்டர் அப்படின்னா இப்போ ஃபஸ்ட்டு ஒன்று இங்கே நமக்கு சென்டிமீட்டர் மீட்டர். ஸோ கன்வெர்ட்டர் டு சென்டிமீட்டர் ரெண்டையுமே இதில் சென்டிமீட்டரில் கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ அப்போ 2 மீட்டர் 1 மீட்டர்ஸ் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர். இப்போ 2 மீட்டர்ஸ் ஈக்குவல் டு 200 சென்டிமீட்டரா? ஸோ டோட்டலாக ஒரு உடன் பீஸுங்கிறது என்னது மரக்கட்டை இருக்குது, அது 200 மீட்டர் அதனுடைய லென்த்து. A carpenter wants to cut into 2 pieces such that 2 பீஸாக வந்து கட் பண்ணியிருக்காரு. அதில் ஃபஸ்ட்டு பீஸ் வந்து எவ்வளோ நமக்கு தெரியாது, செகண்ட் பீஸ் அதை விட ஸ்மாலாக தானே இருக்குது, எவ்வளவு 40 சென்டிமீட்டர் ட்வைஸாக பிரிச்சுருக்காரு. வாட் இஸ் தி லென்த் ஆஃப் தி ஸ்மாலர் பீஸ்? ஸோ ஃபஸ்ட்டு கட் பண்ணுறாரு, 2 பீஸாக கட் பண்ணுறாரு. ஓகேவா? ஸோ அப்போ ஃபஸ்ட்டு பீஸு வந்து எவ்வளோன்னு தெரியாது, செகண்ட் பீஸ் வந்து அதை விட ஸ்மாலாக தானே 40 சென்டிமீட்டர் ஸ்மாலாக தானே இருக்குது. ஸோ அப்போ ஸ்மாலஸ்ட் பீஸ் எவ்வளோ அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணணும். லெட் அஸ் அஸ்யூம் தட் த லென்த் ஆஃப் தி ஃபஸ்ட்டு பீஸ், நமக்கு ஃபஸ்ட்டு பீஸோட வேல்யூ தெரியாதுல்ல, ஸோ எக்ஸ் சென்டிமீட்டர். தென் தி லென்த் ஆஃப் தி செகண்ட் பீஸ் எவ்வளவு 40 சென்டிமீட்டரா? ஸோ 40 சென்டிமீட்டரை விட கம்மியாக இருக்குன்னு சொல்லுவோம். அப்போ 200 நமக்கு டோட்டல் 2 × 100 200. 200ல் இந்த எக்ஸை சப்ராக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த செகண்ட் பீஸ் எவ்வளோ அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணேன். இப்போ 200 மைனஸ் எக்ஸ் சென்டிமீட்டர் அக்கார்டிங் டு தி கிவன் ஸ்டேட்மெண்ட், அதாவது மீட்டரை சென்டிமீட்டராக சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஓகேவா? அப்போ ஃபஸ்ட் பீஸ் எவ்வளோ கொடுத்துருக்கா 40 லெஸ் தென் ட்வைஸ் தி செகண்ட் பீஸ். ஃபஸ்ட்டு பீஸுங்கிறது என்னது செகண்ட் பீஸை விட ட்வைஸ் 2 மடங்கு எவ்வளவு 40 லெஸ் தெனாக இருக்கும். ஓகேவா? அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு பீஸுக்கு நமக்கு என்னன்னு சொல்லியிருக்கோம் எக்ஸு. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ட்வைஸ்னா 2 லெஸ் தென் எது செகண்ட் பீஸுங்கிறப்ப நமக்கு இங்கே செகண்ட் பீஸை என்னென்னு 200 மைனஸ் எக்ஸ்ன்னு டினோட் பண்ணியிருக்கோமா, அதை விட லெஸ் தெனாக இருக்கும் எவ்வளவு 40 சென்டிமீட்டர் லெஸ் தெனாக இருக்கும். இப்போ 2 × 200 மைனஸ் எக்ஸ் மைனஸ் 40. 2 × 200 400 மைனஸ் 2x மைனஸ் 40. இப்போ 400 மைனஸ் 40 என்னது 360 மைனஸ் 2x ஆப்போசிட் சைட் கோஸ் டு ப்ளஸ் 2x. இப்போ 3x ஈக்குவல் டு 360. இப்போ எக்ஸோட வேல்யூ 360 டிவைடட் பை 3. 1 3 is 3, 1 3 is 3, 2 3s are 6, 0. ஸோ அப்போ எக்ஸு ஃபஸ்ட்டு இது வந்து எவ்வளவு லென்த் ஆஃப் ஃபஸ்ட்டு பீஸ் எவ்வளவு 120 சென்டிமீட்டர். இவ்வளோ 120 சென்டிமீட்டர். அப்போ செகண்ட் பீஸ்னால் என்னது 200 மைனஸ் எக்ஸா 200 மைனஸ் 120 என்னது 80 சென்டிமீட்டர். ஓகே, நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 3.37. Mother is 5 times as old as her daughter. After 2 years, mother is 5 times. இப்போ மகளுடைய ஏஜ் என்னன்னு தெரியாது, அதை விட 5 மடங்கு மதருடைய ஏஜ். ஆஃப்டர் 2 years 2 வருஷத்துக்கு அப்புறம் the mother will be 4 times as old as her daughter. மதரை விட எவ்வளவு 4 டைம்ஸ்னால் என்னது 4 மடங்கு. வாட் ஆர் தேர் ப்ரெசண்ட் ஏஜஸ்? ஸோ இப்போ உங்களுடைய ஏஜ் என்ன? ஸோ ஃபஸ்ட் ஒன் ஏஜ் பர்சன் நவ் இப்போ எவ்வளவு ஆஃப்டர் 2 இயர்ஸ்க்கு அப்புறம். ஃபஸ்ட்டு யார் யார் டாட்டர் அண்டு மதர். டாட்டரை கம்பேர் பண்ணி தானே மதருக்கு சொல்கிறாங்க. அப்போ டாட்டரோட ஏஜ் என்ன நமக்கு தெரியாது. ஸோ எக்ஸு. மதரோட ஏஜ் ஃபஸ்ட் டைம் எவ்வளவு எக்ஸ் ப்ளஸ் 5. ஸோ 5 டைம்ஸுங்கிறனால 5x. ஆஃப்டர் 2 இயர்ஸ்னால் அப்போ எக்ஸு ப்ளஸ் 2 2 வருஷத்துக்கு அப்புறம். ஓகேவா? அப்போ எக்ஸ் ப்ளஸ் 2 இங்கே என்னது இருக்குது 5x ப்ளஸ் 2. ஸோ கிவன் கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க ஆஃப்டர் 2 இயர்ஸ் மதர்ஸ் ஏஜ் இஸ் ஈக்குவல் டு 4 டைம்ஸ் ஆஃப் டாட்டர்ஸ் ஏஜ். இப்போ 4 டைம்ஸ் ஆஃப் டாட்டர்ஸ் ஏஜ். இப்போ மதர்ஸோட ஏஜ் எவ்வளவு 5x ப்ளஸ் 2 4 டைம்ஸுங்கிறனால 4 இன்ட்டு டாட்டர்ஸ் ஏஜ் என்னது எக்ஸ் ப்ளஸ் 2. 5x plus 2 4 times of அப்போ 4 into x plus 2 4 உள்ள மல்டிபிள் பண்ணால் 4x plus 8. ஸோ 5x plus 2 is equal to 4x plus 8. ஸோ collect the variables of one side, constant of another side. ஸோ plus 4x opposite side goes to minus 4x plus 2 opposite side goes to minus 2. 5x minus 4x is equal to x. 8 minus 2 is equal to 6. Therefore x is equal to 6. ஓகேவா? இப்போ அவளோட ஏஜ் என்னது 6 அப்படின்னா
டாட்டர்ஸ் ஏஜ் வந்து 6னா மதர்ஸ் 5 6 30. ஓகேவா, மகளோட ஏஜ் 6 அப்படின்னா அம்மாவோட ஏஜ் எவ்வளவு 30. நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 3.38. The denominator of a fraction is 3 more than its numerator. Numerator, denominator. The denominator of a fraction is 3 more than its numerator. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நியூமரேட்டரை டினாமினேட்டர் அப்படிங்கிறது நியூமரேட்டரை விட +3 வந்து அதிகமாக இருக்கும். இஃப் 2 இஸ் ஆடட் டு தி நியூமரேட்டர். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், நியூமரேட்டரில் 2வை ஆட் பண்ணுறோம் அண்ட் 9 இஸ் ஆடட் டு தி டினாமினேட்டர். டினாமினேட்டரை 9 ஆட் பண்ணுறோம். த ஃப்ராக்ஷன் பிகம்ஸ் 5/6. வர்றது என்னது 5/6. ஃபைண்ட் தி ஒரிஜினல் ஃப்ராக்ஷன். நமக்கு ஃப்ராக்ஷன் என்ன, ஃப்ராக்ஷன் அப்படின்னா நியூமரேட்டர் டினாமினேட்டர் இருக்கிறது தான் ஃப்ராக்ஷன் வேல்யூ. ஓகேவா, நமக்கு ஒரிஜினல் வேல்யூ என்னன்னு தெரியாது. ஸோ இப்போ நியூமரேட்டர் டினாமினேட்டர்னு சூஸ் பண்ணுறோம். இப்போ நியூமரேட்டரை எக்ஸுன்னு சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா டினாமினேட்டர் வந்து என்னவாக இருக்கும், எக்ஸ், அதாவது நியூமரேட்டரை விட 3 வந்து கிரேட்டஸ்ட்டாக 3 வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு நியூமரேட்டரில் என்ன நம்பர் இருக்கோ அதோட 2வை ஆட் பண்ணுறோம், டினாமினேட்டரில் என்ன இருக்கோ அதோட 9 ஆட் பண்ணுறோம். ஓகேவா, நெக்ஸ்ட்டு நமக்கு ஆன்சர் என்னவா வரணும் அப்படின்னா 5/6 வரணும். இப்போ அதனுடைய ஒரிஜினல் ஃப்ராக்ஷன் என்ன, லெட் த ஒரிஜினல் ஃப்ராக்ஷன் பி. எதுனே நமக்கு தெரியாதனால எக்ஸ் டிவைடட் பை ஒய். ஸோ எக்ஸு நமக்கு நியூமரேட்டர் தெரியும், ஒய்யோட வேல்யூ இப்போ நமக்கு என்னன்னு தெரியணும், நியூமரேட்டரை விட 3 வந்து கூட இருக்கும் அப்படின்னு. இப்போ நியூமரேட்டர் என்னது எக்ஸ், அப்போ எக்ஸ் +3யா. So given y is equal to x plus 3, denominator is equal to numerator plus 3, then the fraction next என்ன கொடுத்துருக்கா, இப்போ x numerator, denominator என்னது x plus 3. இப்போ x numeratorோட என்ன நம்பர் ஆட் பண்ணணும், 2 ஆட் பண்ணணும், denominatorல என்ன நம்பர் ஆட் பண்ணணும், 9 ஆட் பண்ணணும், is equal to 5/6ங்கிற ஆன்சர் வரணும். இப்போ x plus 2 plus 9, இப்போ x plus 3 plus 9, 9 plus 3 என்னது 12. அப்போ x plus 2 divided by x plus 12 is equal to 5/6. அப்போ கிராஸ் மல்டிபிள் பண்ணால் 6 into x plus 2, 5 into x plus 12. ஓகே, இப்போ மல்டிபிள் பண்ணுறோம் உள்ள 6x plus 6 2s are 12, 5x plus 5 12s are 60. Collect the variables of one side and constant of other side. So 6x minus 5x equal to 60 plus 12 opposite side minus 12. So 6 subtracted of 5 x, 60 subtracted of 12 48. Therefore the x value is equal to 48. Y value என்னது x plus 3. அப்போ 48 plus 3 is equal to 51. Okay. Next example 3.39. The sum of the digits of a 2-digit number is 8. ஓகேவா, 2-digit number is 8. ஸோ இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சம் ஆஃப் த டிஜிட்ஸ் ஆஃப் எ 2-digit நம்பர் இஸ் 8ன்னு கொடுத்துருக்கா. இப்போ நமக்கு 2 நம்பரை ஆட் பண்ணணும், அந்த 2 என்னது 2-digit நம்பராக இருக்கணும், அது என்னங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ அப்போ அதை நம்ம எக்ஸ் அண்ட் ஒய் அப்படின்னு சூஸ் பண்ணலாமா, லெட் த 2-digit நம்பருங்கிறனால 1 digit 2 digit, let the 2-digit number be x y is 8. சம்முன்னு கொடுத்துறதுனால x plus y is equal to 8. இப்போ எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா 8 minus y. If 18 is added to the value of the number, 18 ஆட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு இட்ஸ் டிஜிட்ஸ் கெட் ரிவர்ஸில் பண்ணுறோம். ஃபைண்ட் த நம்பர், என்ன நம்பர், அந்த 2-digit நம்பர் என்னங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். லேட் த 2-digit நம்பருங்கிறனால எக்ஸு ஒய்ங்கிறது ஃபஸ்ட்டு டிஜிட் 1 digit, எக்ஸுங்கிறது 10 digit, அதாவது 2 digit குறியது. இட்ஸ் வேல்யூ கேன் பி எக்ஸ்பிரஸ்ட் ஆஸ் 10x plus y. If the value can be expressed as 10x plus y, இப்போ x sum of 2 digit x plus y is equal to is 8. So y is equal to x opposite side minus 8 minus x. If the value can be expressed as if 18 is added, 18
ஓகேவா. இங்கே ப்ளஸ் 8 ஆப்போசிட் சைட் போகும்போது -8. அப்போ 18 சப்ராக்டட் ஆஃப் 8 என்ன வரும் 10. ஸோ அப்போ 10x + y. ஓகே, இப்போ x + y is equal to 8 gives y is equal to 8 - x. y-ஓட வேல்யூ 8 - x. therefore its value is 10x + y. 10x + y. இப்போ 10x + y-ஓட வேல்யூ என்னது 8 - x. ஸோ அப்போ 10x - x என்ன வரும் 9x + 8. நெக்ஸ்ட்டு a new number is yx. என்ன கொடுத்துருக்காங்க ரிவர்ஸ்டு. இப்போ எக்ஸ் ஒய்ன்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு yxன்னு ரிவர்ஸில் எழுதுகிறோம் அப்படின்னா இப்போ 10x + y. இப்போ நெக்ஸ்ட் இங்கே வரும்போது என்னது 10y + x. 10 ஒய்யோட வேல்யூ 8 - x + x. ஸோ 10 8s are 80 minus 10x + x. அப்போ 10 சப்ராக்டட் ஆஃப் 1 என்னது 9x. அப்போ 80 - 9x. given when 18 is added to the given number xy gives new number yx. இப்போ 9x + 8 + 18 is equal to இந்த நம்பரோட 18 ஆட் பண்ணுறோம் is equal to 80 - 9x. இப்போ 9x 8 + 18. 8 + 18 என்ன வரும் 9x 26 is equal to 80 - 9x. -9x ஆப்போசிட் சைடு வரும்போது +9x. ஓகேவா. அப்போ +26 ஆப்போசிட் சைடு போகும்போது -26. இப்போ 80 9x + 9x is equal to 80 - 26. So 18x is equal to 54. அப்போ x is equal to 54 divided by 18. 1 18 is 18. 2 18s are 36. 3 18s are 54. Therefore x value is equal to 3. Therefore y value is equal to 8 - x. அப்போ 8 - 3 is equal to 5. okay. அப்போ 2 digit number is xy. 10x + y. இப்போ 10 x ஓட வேல்யூ 3 y ஓட வேல்யூ 5. 10 3s are 30 + 5. அப்போ 30 + 5 35. Next example 3.40. From home Rajan rides on his motorbike at 35 km/h and reaches his office 5 minutes late. If he had ridden at 50 km/h, he would have reached his office 4 minutes earlier. How far is his office from his home? ராஜன் வந்து ஃப்ரம் ஹோம் வீட்டில் இருந்து ஓகேவா ஆஃபீஸ்க்கு போகிறான் 35 கிலோமீட்டர் பெர் ஹவருக்கு 35 கிலோமீட்டரில் போகிறான் அப்படின்னா இப்போ ஆஃபீஸ்க்கு வந்து 5 மினிட்ஸ் லேட்டாக போகிறான். நெக்ஸ்ட்டு அதே இது 50 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறேன் அப்படின்னா 4 மினிட்ஸ் வந்து ஏர்லியராகவே அவன் போயிடுறான் ஆஃபீஸ்க்கு. ஸோ அப்போ ரெண்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறான். லெட் த டிஸ்டன்ஸ் பி எக்ஸ் கிலோமீட்டர் வந்து எவ்வளோ வந்து டிஸ்டன்ஸு. ஸோ ஆல்ரெடி யூ ஹவ் லேர்ன் டைம் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஸ்பீடு. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ஒன்று 35 கிலோமீட்டர் போகிறான் அப்படி தானே. அப்போ T1 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் டிவைடட் பை டிஸ்டன்ஸ் என்ன தெரியாது. ஸோ எக்ஸு டிவைடட் பை ஸ்பீடு 35 கிலோமீட்டர். ஸோ 35 ஹவர்ஸ். நெக்ஸ்ட்டு டைம் டேக்கன் டு கவர் எக்ஸ் கிலோமீட்டர் 50 கிலோமீட்டர்னா T2 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் டிவைடட் பை 50 ஹவர்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று the 4 minutes, second one 4 minutes 5 minutes 4 minutes. So லேட்டுங்கிறப்ப என்னது 4 minutes minus of minus 5 minutes. இப்போ minus into minus plus ஓகேவா. இப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் கம்பேர் பண்ணுறோம் அப்படின்னா ப்ளஸ் 9 மினிட்ஸ். இப்போ 1 hour is equal to 60 minutes. இப்போ 9 divided by 60 ஹாரில் சேஞ்ச் பண்ண. இப்போ given T1 minus T2 ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா 9 divided by 60 ஹார். இப்போ ஃபஸ்ட்டு T1 வேல்யூ எக்ஸ் டிவைடட் பை 35 மைனஸ் எக்ஸ் டிவைடட் பை 50 இஸ் ஈக்குவல் டு 9 டிவைடட் பை 60. ஸோ எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா 35 into 50 5 tables 7 5s are 35 10 5s are
50. 7 tens are 70 into 5 350. LCM எடுத்தா 350. ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு டேர்மு 350 வரும்னா ஃபஸ்ட்டு டேர்மை 10ஆல் மல்டிபிள் பண்ணுறோம். இப்போ 10x divided by 350. செகண்ட் டேர்மை 7ஆல் டிவைட் பண்ணுறோம், மல்டிபிள் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ஒன்னை 10ஆல் மல்டிபிள் பண்ணுறோம், செகண்ட் டேர்மை 7ஆல் டிவைட் பண்ணால் 7 5s are 35. ஸோ அப்போ 7x divided by 350 is equal to 9 divided by 60. இப்போ 10x minus 7x, 10 subtracted of 7x, 3x divided by 350 is equal to 9 divided by 60. இப்போ கிராஸ் மல்டிபிள் பண்ணுறோம் அப்படின்னா 3x into 60 is equal to 9 into 350. ஓகேவா? 3 6. 60 வந்து ஆப்போசிட் சைட் போகும்போது டிவைடு, 0 0 கேன்சல். 1 3 is 3, 2 3s are 6, 3 3s are 9. ஸோ நெக்ஸ்ட்டு 3x is equal to 3 into 350 divided by 2. இப்போ x is equal to 3 into 350 divided by 2 into 3. 3 3 கேன்சலா? சாரி, 350ல் 35 ஆல்ரெடி 0 கேன்சல். ஸோ அப்போ 35 2ஆல் டிவைட் பண்ணு. 1 2 is true 1, பேலன்ஸ் 1. ஓகேவா? அப்போ 1 5 இறக்கணும். 7 2s are 14, பேலன்ஸ் 1. ப்ளஸ் 17 denominator 2, balance remaining என்னது 1. இப்போ 17 1 divided by 2 kilometer. Okay, next exercise 3.7 homework. Exercise 3.7 all the sums homework. Thank you students.